நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திலகவதி இணைந்திருக்கிறார். திலகவதி, இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நன்றி பூங்குழலி. மத்திய அரசுல பணியாற்ற நேரடியா 45 மூத்த அதிகாரிகளை நியமிக்கும் இந்த பணி ரத்து செய்யப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் யூபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள்ல விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் முன்னெழுந்த வண்ணம் இருந்தது நமக்கு தெரியும். தற்போது கூட்டணி கட்சிகளினுடைய எதிர்ப்பால இந்த நியமனங்கள் ரத்து செய்யப்படுவதாகவே நம்ம அறியலாம். அந்த வகையில ஜிதேந்திர சிங் ஒரு அறிக்கையினை அனுப்பியிருக்கிறார். யூபிஎஸ்சிக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல இது ஏற்கனவே இதற்கு முன்பாக இருந்த அரசின் மூலமாகவே இந்த நேரடி நியமனங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன அப்படின்றத அவங்க 2005 வீரப்ப மொய்லி கமிட்டியில என்னென்ன அம்சங்கள் கூறியிருந்தார்கள் என்பது குறித்தும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அதே போல 6th பே கமிஷன் 2013 இதே வழிகாட்டுதல்கள் சேம் டைரக்ஷன்ஸ் இருந்தது. அதனை வைத்துதான் இப்போ 2018 இந்த நேரடி நியமனங்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. எனிவேஸ் இப்போ இது அவசரமான ஒரு நடைமுறையில இந்த மாதிரி அதிகாரிகளுடைய நியமனம் நடத்தப்பட்டிருந்தாலும் இப்போ அந்த 45 பேருக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடி சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நம்ம நிச்சயமா குறிப்பிட்டு பார்க்கப்பட வேண்டியது. இதுல வீரப்ப மொய்லியினுடைய குழு அதனுடைய பரிந்துரைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2005 அமைக்கப்பட்டது. அது கடந்த யூபிஏ கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அமைக்கப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முக்கியமான ஒரு 4 அம்சங்களை நம்ம குறிப்பிடலாம். அரசனுடைய குறிப்பிட்ட அலுவல்களுக்கும் அது சார்ந்த சிக்கல்களுக்கும் நிபுணத்துவம் வாய்ந்த அறிவு மற்றும் ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. இதனால இது வழக்கமா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமாக தேர்வாக கூடியவர்கள் அந்த அதிகாரிகளிடம் இந்த ஒரு நிபுணத்துவம் இந்த அறிவு கிடைப்பதில்லை. அதனால நேரடி நியமனங்கள் அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் அம்சம். தனியார் துறை பொதுத்துறை உட்பட மற்ற துறைகள்ல நிபுணத்துவம் வாய்ந்த தலைமை பண்பு உள்ளவர்கள் அறிவுஜீவிகள் ஆகியோரை கொண்டு இந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்றது அதனுடைய இன்னொரு அம்சம். நிபுணர்களை குறுகிய கால அடிப்படையில ஒப்பந்த அடிப்படையிலோ பொருளாதாரம் நிதி தொழில்நுட்பம் பொதுத்துறை கொள்கை ஆகிய அரசு துறைகளுக்கு நியமிக்கலாம் அப்படின்ற அதனுடைய அம்சம். மேலும் அதனுடைய அம்சங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அதன் எம்பி திரு ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் நேரடி நியமன நடைமுறையை ரத்து செய்கிறோம் அப்படின்ற அடிப்படையில ஜிதேந்திர சிங் யூபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே பல விமர்சனங்கள் எதிர்ப்புகள் இருந்தது இந்த நேரடி நியமனங்களுக்கு. இது சமூக நீதியை குலைக்கும் வண்ணம் இருக்கிறது அப்படின்னு. இப்போ ஜிதேந்திர சிங்கினுடைய இந்த கடிதம் யூபிஎஸ்சிக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை இந்த நியமனத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க? இது திரு ராகுல் காந்தி அவர்கள் உட்பட எதிர்கட்சிகள் நடத்திய போராட்டத்துக்கும் காட்டிய எதிர்ப்புக்கும் கிடைத்த வெற்றி என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இவர்கள் இடஒதுக்கீட்டு முறையை நீர்த்து போக செய்வார்கள், அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீட்டு உரிமையை இவர்கள் ரத்து செய்து விடுவார்கள் என்ற அச்சம் தேர்தல் காலத்திலேயே இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு வாக்கு குறைந்து இன்றைக்கு அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் கூட அவர்கள் இந்த லேட்டரல் என்ட்ரி முறைக்கான அறிவிப்பை வெளியிட்டது என்பது இதை எப்படியாவது அவர்கள் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். இந்த எதிர்ப்பு வராமல் போயிருந்தால் திரு ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக அந்த எதிர்ப்பை தெளிவிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு அதை எப்படியாவது நடத்தியிருப்பார்கள். இந்த எதிர்ப்பின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கூட்டணியில இருக்கின்ற லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற திரு சிராக் பாஸ்வான் அவர்களும் இதை எதிர்த்து கருத்து தெரிவித்திருந்தது என்பது அவர்கள் கூட்டணியிலேயே இதற்கு ஆதரவு இல்லை என்பதை எடுத்து காட்டுவதாக இருந்தது. அதனால் பின்வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நியமனத்தை அவர்கள் நிறுத்தி இருந்தாலும் இதுபோல இடஒதுக்கீட்டை பலவீனப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்வார்கள். அதற்கு எதிர்கட்சிகள் விழிப்போடு இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். இன்றைக்கு இதை அவர்கள்
கைவிடுவது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று நாங்கள் நிச்சயமா. இப்ப சிராக் பாஸ்வான் நேரடி நியமனம் தொடர்பான விஷயத்துல எங்க கட்சிக்கு உடன்பாடு இல்லை, இது குறித்து நாங்க கூட்டணி தலைமை கிட்ட சொல்லுவோம் அப்படின்ற கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்பா அஸ்வினி வைஷ்ணவ் பாராளுமன்றத்துல பேசியதும் முக்கியத்துவம் பெறுகிறது. இது காங்கிரசினுடைய இரட்டை நிலைப்பாடு, அவங்களுடைய வேஷம் இதுல வெளிவந்துடுச்சு. ஏன்னா 2005 யூபிஏ கவர்மெண்ட்ல தான் இத நேரடி நியமனங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு, அந்த விமர்சனமும் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இடஒதுக்கீட்டுக்கு எதிராக யார் செயல்பட்டு இருந்தாலும் அது கண்டனத்துக்குரியது, அது எதிர்க்கப்பட வேண்டியது. 2005 அவர்கள் கொண்டு வந்திருந்தால் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததா என்கிற கேள்வியையும் நாம் இன்றைக்கு கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே தாங்கள் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு எல்லாவற்றுக்கும் காங்கிரஸ் இதை முன்பே செய்திருக்கிறது என்ற ஒன்றை சொல்வார்களேயானால் அப்புறம் ஆட்சியை காங்கிரசிடம் கொடுத்து விட்டு இவர்கள் போய்விட வேண்டியதுதான். எதுக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள்? காங்கிரஸ் செய்ததை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்கள் எதற்கு காங்கிரஸ் செய்ததை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி எதற்கு ஆட்சியில் இருக்க வேண்டும்? அவர்கள் ஆட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு இவர்கள் எதற்கெடுத்தாலும் காங்கிரஸை குறை சொல்வது, ஜவஹர்லால் நேருவை குறை சொல்வது, இந்திரா காந்தி அம்மையாரை குறை சொல்வது என்று இவர்கள் தப்பிக்க பார்க்கிறார்கள். இவர்களுடைய அந்த சதி திட்டத்தை இன்றைக்கு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், விழிப்போடு இருக்கிறார்கள். குறிப்பாக இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் அவர்கள் தொடர்ந்து வெகு மக்களுடைய உரிமையை பறிப்பதற்கு அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மையிலே உச்சநீதிமன்றம் அளித்த அந்த உள்ஒதுக்கீடு தீர்ப்பும் கூட, அதிலே இவர்கள் எடுத்த நிலைப்பாடும் கூட அதைத்தான் காட்டுகிறது. அதற்கும் சிராக் பாஸ்வான் உள்ளிட்டவர்கள், தேசிய பட்டியலின ஆணையத்தினுடைய தலைவர் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். அதிலும் இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை கூடிய விரைவில் ஒன்றிய பாஜக அரசு எடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மத்திய அரசு பணிகள்ல நேரடியான நியமனங்கள் ரத்து செய்யப்படுகிறது, நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு பாஜக அமைச்சர் ஜிதேந்திர சிங் யூபிஎஸ்சிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். மோடி அரசு சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வண்ணம் இப்போ இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்க தமிழக அரசு சார்பாக திமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப எப்படி பார்க்கிறீங்க இந்த அறிவிப்பை? நிச்சயமாக இந்த அறிவிப்பை வரவேற்கிறேன். ஏனென்றால் நேரடி நியமனங்களின் மூலமாக இடஒதுக்கீடு பின்பற்றுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் சமூக நீதி பாதிப்புக்குள்ளாகும், சமூக நீதி மிகுந்த கேள்விக்குறியாகும். ஆகவே இந்த நேரடி நியமனங்களை ரத்து செய்திருப்பது உள்ளபடியே வரவேற்க தகுந்தது. இந்திய தேர்வாணையம் யூபிஎஸ்சியின் மூலமாக ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அந்த தேர்வுகளில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கடந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் மதிப்பெண்களுடைய அடிப்படையிலும் அந்த சமூக நீதி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற இருக்கிற சமூக நீதியினுடைய அடிப்படையிலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆக திறமை ஒரு பக்கம் இருப்பினும் இன்னொரு பக்கம் அந்த சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்கிற இந்தியாவுடைய கோட்பாட்டின் அடிப்படையிலே, சட்டத்தின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆகவே நேரடியாக இது வழங்கப்பட்டு விட்டால் இந்த சமூக நீதிக்கு பங்கம் ஏற்பட்டுவிடும். அதோடு மாத்திரமில்லாமல் இந்த இடஒதுக்கீடு பின்பற்றுவதற்கு வாய்ப்பில்லை. மேலும் தகுதியானவர்கள் என்று சொல்லி தகுதி இல்லாதவர்கள் கூட உள்ளே நுழைந்து விடுவார்கள். தனியார் துறையிலே இருக்கிறவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் அல்லது உயர்ந்த பொறுப்பினை வகிக்கிறவர்களை மத்திய அரசு இணை செயலாளர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, கூடுதல் செயலாளர், அடிஷனல் செக்ரட்டரி போன்ற பொறுப்புகளை வழங்கினால் உள்ளபடியே அவர்கள் யூபிஎஸ்சி மூலமாக தேர்வு எழுதி அந்த இடத்துக்கு வருவதற்கு 20, 25, 30 ஆண்டுகள் கடும் உழைப்பின் பின்னால் தான் ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி என்கிற வாய்ப்பை பெறுகிறவர்களுக்கு மிகுந்த மனச்சுமையை ஏற்படுத்தும். அந்த மனச்சுமையை ஏற்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் மிகுந்த பின்னடைவையும் ஏற்படுத்தும். ஆக வேண்டியவர்கள் அவர்களிலிருந்து இருக்கிறவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை தருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுவிடும். ஆகவே இந்த நேரடி நியமனங்கள் கூடாது என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தாக இருந்தது. தற்போது நேரடி நியமன அறிவிப்பை ரத்து செய்திருப்பதை நாங்கள் வரவேற்போம். நீங்க பாஜகவோட கூட்டணியில இப்ப இல்ல அப்படின்னாலும் கூட எதிர்கட்சிகள் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு தான் இந்த விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஜிதேந்திர சிங் அவருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க?
இல்ல அதுதாங்க நீங்க சொன்னீங்க ஒரு கருத்து. திமுக மற்றும் எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடு. நிலைப்பாடுகள் 69% இடஒதுக்கீட்டை முதலாக இந்தியாவுக்கு முன்மாதிரியாக தந்தது தமிழகம். அதை பெற்று தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. ஆகவே எங்களை பின்பற்றி தான் மற்ற எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு இருக்கிறது. மேலும் சமூக நீதியை பின்பற்றுகிறோம் என்று பாஜக சொல்லி இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்திலே அவர்கள் தொடர்ந்து இந்த நடைமுறையை எல்லா விஷயத்திலும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏற்கனவே விபி சிங் ஆட்சி காலத்திலே மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்து ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு விட்டது. அது நீண்ட நெடிய பேச வேண்டியிருக்கும். இருந்த போதிலும் கூட சமூக நீதிக்கு பங்களிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது, சமூக நீதிக்கு எதுவும் குந்தகம் விளைவிக்க கூடாது என்று பாஜக நினைத்தால் அதை நிச்சயமாக நாங்கள் வரவேற்போம். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. நேரடி நியமன விவகாரத்தில் மத்திய அரசின் முடிவை வரவேற்கிறோம் என்று அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் தெரிவித்திருக்கிறார் நம்மோடு தொலைபேசி இணைப்பின் வாயிலாக. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிடமும் அவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டறிந்தோம்.